ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பியூலா. ஃபஸ்ட் நான் என்னை பற்றி சொல்லியிருந்தேன். நாங்கள் ஹோப் 3 ஃபவுண்டேஷன் மூலியமாக ஒரு காலேஜில் படிக்கிறோம். அந்த காலேஜோட நேம் வந்து நாச்சியப்ப சுவாமிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோவிலூர். அங்கே நாங்கள் ஹாஸ்டலில் தைக்க படிக்கிறோம். அங்கே எங்கள் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றி பார்க்கலாம். இது எங்களோட 100 நாள் ப்ராஜெக்ட். 100 நாள் ப்ராஜெக்டில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே பெஸ்ட்டேவாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பாட்டி. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் உமையா. நான் இந்த வருஷம் 10 வருஷமாக இதுக்குள்ள வந்து வேலை பார்க்குறேன். எங்கே சேர்க்குறீங்க? நாச்சிப்ப காலேஜில் வந்து வேலை பார்க்குறேன். நான் வந்து வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு இல்லை ஊட்டியில் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் வயசு என்ன பாட்டி? எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. பரவாயில்ல, 60 வயசுலேயும் வேலை செஞ்சு சாப்பிட்றீங்க. ஆமாம், கஷ்டம். வீட்டில் ஒரு கஷ்டம்னா எங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். இறந்தாடனே இறந்ததுக்கப்புறம் அப்படியே ஒன்றும் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 பொம்பளை பிள்ளைய வச்சு நம்ம கட்டி கொடுக்கணுமே, பண்ணணுமே, செய்யணும்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு மடத்துக்குள்ள வந்து சேர்ந்து வேலை வெட்டி பார்த்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி கொடுத்துருக்குறோம். ஒரு பொம்பளை பிள்ளைய நான் இருக்குது, இன்னும் பேத்தி எல்லாம் வேணும். அதுகளுக்கெல்லாம் நல்லது கிடையாது செய்துக்கிட்ட இதுக்குள்ள வந்து நான் சேர்ந்துருக்கிறேன். சரி, இந்த கோவிலூர்னு சொல்கிறீங்களா? இந்த கோவிலூரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். கோயிலூரில் வந்து நல்லா படிப்பு உள்ளது, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நம்ம நல்லா இங்கே உள்ள பேர்பட்டது கோயிலூர்னு சொன்னாவே நல்லா எல்லாமே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பூரா நல்லா பாடம் சொல்லி கொடுத்து நல்லா வளர்த்து நல்லா பாத்தியார்லேருந்து எல்லாமே நல்லா கிளீனாக பண்ணிடுவாங்க. அழகாக படித்து அழகாக அதற்கு ஒரு வேலையை வெட்டியை வாங்கி கொடுத்துருவாங்க. சரி பாட்டி, இந்த 10 வருஷம் நீங்கள் இங்கே வேலை பார்த்துருக்கீங்களா? இந்த 10 வருஷத்தில் இந்த மடத்தில் நடந்த இதுகள், அதாவது மடத்தில் வந்து நிறைய சுவாமிகள் வந்து மாறிட்டே இருப்பாங்களா? ஆமாம், சாமி இருந்தால் 2வது மடம் 3வது மடம் சொல்லி சாமிக்கு மேலே மாற அவங்க இறந்த உடனே இன்னொருத்தவங்க பட்டம் கட்டுவாங்க. நான் அவங்க இந்த மடத்தில் இருக்கிறவங்க எல்லா காலேஜையும் அவங்க பாதுகாப்பு பார்த்துக்குவாங்க. இது இந்த சுவாமிகளோட வாரிசு வருஷப்படி வருமா, இல்லை வேற மாதிரி வரும்? வாரிசுப்படி இருந்துச்சுன்னா வாரிசுப்படி வரும். வாரிசுப்படி இல்லைன்னா வேற மாதிரி வரும். வந்து அவங்க யார் பட்டம் கட்டணும்னு அவர் சாமி இந்த இறந்தவர் எழுதி வச்சிருவார். முன்னாடியே எழுதி வச்சிருவார். இப்போ அந்த இதில் எழுதி வச்சிருவார், இன்னார் எனக்கும் பிறகு இன்னார் பட்டம் கட்ட வரணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருவாங்க. எழுதி வச்சிருன்னா அவர் காலம் இது உடனே அவங்க வேற ஆளுங்க வந்து பட்டம் கட்டி அவங்க அந்த காலேஜை எடுத்து நடத்தி பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆமாம். சரி பாட்டி, உங்கள் சொந்த ஊர் எது? சொந்த ஊர் கோவிலூர் தான் உங்கள் சொந்த ஊர். சரி பாட்டி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. 2மே பொம்பளை பிள்ளைங்க. சரி பாட்டி, இந்த கோவிலூரில் வந்து காலேஜெல்லாம் இருக்குது. நல்ல எப்படி படிப்பெல்லாம் எப்படி நல்லா சொல்லி தருவாங்க. பிள்ளைங்கள்லாம் எப்படி நல்லா உள்ளேதான் எல்லாம் வருங்க. அடிக்கிறது கட்டடிக்கிறது அதை அடிக்குங்க. அப்புறம் அதை திருத்திடுவாங்க, அவங்களே திருத்திடுவாங்க. நல்லா படிக்குங்க, நல்லா படித்து நல்லா வேலையில் உங்களுக்கு இந்த மாதிரி படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேலை உண்டு, நாங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் நல்லா படிப்பாங்க. படிச்சுட்டு அது வேலையில் சேர்க்கணும்னு சொன்னால் அவங்களே கொண்டு போய் சேர்த்து விட்ருவாங்க. இன்னும் இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்ருவாங்க. காலேஜ் வந்து ஃபேமஸ். காலேஜ் வந்து நாச்சிப்ப காலேஜ் வந்து ஃபேமஸ். ஆள் பூரா இங்கே தான் வந்து நல்லா சேரும் பண்ணோம், நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க இங்கே உள்ள காலேஜில். சரி பாட்டி, நீங்கள் இப்போ இந்த காலேஜில் கூட்டுறீங்க, இப்போ இருக்கிறீங்க, இந்த வேலை பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் செய்றீங்க? ஆமாம், கூட்டுறேன் பெருக்கிறேன், பிடிச்சி தானே வேலை பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ஓட்டணுமே, பிள்ளை ஊட்டியில் காப்பாற்றணுமே, அதை பார்த்து தானே நம்ம செஞ்சு பிள்ளைங்களை கரையேற்றணும். சரி பாட்டி, இப்போ மடத்தில் சாப்பாடு போடுறாங்களா? அந்த சாப்பாடு வந்து ஃப்ரீயாக போடுறாங்களா இல்லை ஃப்ரீ? பாதி பேருக்கு ஃப்ரீ. மடத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பூரா ஃப்ரீ. நாங்கள் மடத்தில் வேலை பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு பூரா ஃப்ரீ. அவங்க காலேஜில் படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு வந்து அது தனியாரில் வச்சு சாப்பாடு போடுவாங்க. இப்போ காலேஜுக்குன்னு தனியாக மெஸ்ஸெல்லாம் இருக்குது. காலேஜுக்கு மெஸ் இருக்குது. சரி பாட்டி. சரி, இந்த 10 வருஷம் இந்த இதில் வேலை பார்க்குறீங்க, அதில் நிறைய பிள்ளைங்க வந்து போயிருப்பாங்க.
அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைய கூட நல்ல பிள்ளைக தான், படிப்பும் நல்லா படிக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் பிள்ளைகள அங்கேருந்து வர சொல்லி படிங்கப்பா, அங்கே போய் படிங்கப்பா, நல்லா படித்து நல்லா வேலையில் சேருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தான் திருத்தி நம்மளை போக சொல்லணும். போக சொல்லி ஆனால் நம்ம போகிற பிள்ளைகளும் நல்லா வாத்தியார்கிட்ட குணமாக நடந்து கட்டடிக்காமல் அழகாக படித்து நம்ம நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்த்து படித்து நம்ம மேலே வரணும், மேலே வரணும், நம்ம உள்ள நம்ம தாய் தகப்பனை காப்பாற்றணும், நம்ம தங்கச்சிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நம்மளுக்கு படிப்பு வரணும். படிப்பு படித்து வேலைக்கு அதுக்கு தான் போகணும். அதுகளுக்கு தான் இருக்குது. ஓகே பாட்டி. இப்போ உங்கள் காலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கும் இப்போ எங்களை மாதிரி வளர்கிற பிள்ளைகளுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க, இப்போ இருக்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்ற ஒரு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, அதை சொல்லுங்க. அதான் இப்போ இருக்கிற பிள்ளைங்க வீட்டில் வேலை ஆக்க சொன்னால் பார்க்க மாட்டாதுங்க. நான் கேட்டால் நான் முடியாது, நான் தூங்கி எழுந்திரிச்சு தான் நான் என் ஜவரத்துக்கு தான் வருவேன் போகணும்னு சொல்லுவேன். அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாணி கரைச்சி போட்டு விளக்கி கழுவி குளித்து வீடு வாசல்லாம் கூட்டி தள்ளிட்டு குளிச்சுட்டு நமக்கு படிக்க போகணும், நம்மளுக்கு படிக்க போகிறவங்க போகலாம், வேலை செய்கிறவங்க வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி நம்ம வேலை வெட்டிக்கு போகணும், அங்கே மாதிரி வயக்காடில் போய் களை எடுக்கணும், நாற்று பிடுங்கணும், எப்படி உள்ள பிள்ளைகளும் அப்போ இருக்கிற பிள்ளைய நல்ல பிள்ளைய தான் இல்லைன்னு சொல்ல. இப்போ இருக்கிற பிள்ளைய தூங்கி தூங்கி விழுகுதுங்க. அதெல்லாம் நம்ம தான் திருத்தம். அப்போ இப்போ இருக்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இல்லை நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறோம். எல்லாம் நம்மளாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம், வீட்டுகளில் பார்த்துட்டு இருக்கிறோம், வேலை பார்க்குற இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சாப்பிட கூட எனக்கு நேரம் இல்லைன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ சாப்பிட்றதுக்கு எழுப்புறோம், அப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறோம், போங்க பாட்டி நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிறது. அப்போ இருக்கிறதுனா அடித்த உடனே சாப்பிட்றியான்னு சொல்லிட்டோன்னா உடனே ஓடிடுங்க வீட்டில் போய் அதை சாப்பிட்டுட்டு எங்கே போகணுமோ அங்கே போகணுமோ அவளுக்கு. அப்போ இருக்கிறது உள்ளேயே வேறு மாதிரி, இப்போ இருக்கிற உள்ளே வேற மாதிரி இருக்கும். சரி பாட்டி, இப்போ இருக்க பிள்ளைங்க சரியில்லை நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நல்லா பாடம் படிக்கணும், எழுந்திரிச்சு வேலையை பார்க்கணும், பாடம் படிக்கணும், அம்மா தாய் தாப்பனுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், படித்து வேலைக்கு போய் தாய் தாப்பனை காப்பாற்றணும், நம்மளும் கல்யாண காட்சியை பண்ணிக்கணும், தங்கச்சி காட்சி இருந்துச்சுன்னா அதுலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தக்கன நம்ம படிப்பு அதுதான் நம்மளுக்கு முக்கியம். படித்து நம்ம பட்டம் வாங்கி தான் நம்ம எல்லாருக்கும் நல்ல சம்பளம், வேலை வெட்டிக்கு போய் சம்பளம் வாங்கி நம்ம நிரந்தரமாக நம்ம குடும்பத்தை ஓட்டுறோம். அதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு சொல்கிறது. இது ஒரு இது பார்த்தீங்களா, பாட்டியை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். அவங்களோட கருத்து என்னன்றதே இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அதாவது அந்த காலத்து பிள்ளைங்க சென்னே எந்திரிச்சு பெஞ்சு அது உண்மைதான், அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம அப்படி இருக்கிறதில்ல, நமக்கே தெரியும். இனி நம்ம எல்லாரும் அப்படி பழகிப்போம். பாட்டி சொல்கிறாங்க, அது மாதிரி நம்மளும் இருக்க கற்றுப்போம், பழகிப்போம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, இவ்வளோ நேரம் எங்களோட பேசுனீங்க, நிறைய கருத்துக்கள் எங்களுக்கு சொன்னீங்க. நான் கேட்டதும் இல்லாமல் கேட்குற மக்களுக்குமே நிறைய கருத்துக்கள் சேரும் நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம உமையாள் பாட்டியை பற்றி பார்த்தோம். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொருத்தவங்களோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பியூலா.